வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரியே ஜிஎஸ் கொஸ்டினும் ரிவிஷன் பண்ணுறோம். ஏற்கனவே 11th 12th பாலிட்டி பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேன். இது என்ன பண்ணலாம், சேம் 11th 12th தான் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர், அந்த இந்திய அரசியல் அமைப்பில் இந்தியாவின் பெயர் எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியா மற்றும் பாரதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது இங்க பாருங்க, எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 2 சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியிருக்கு அப்படிங்கிறது சரி. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர், அப்ப அரசின் தலைவரா யாரை சொல்லணும், குடியரசுத் தலைவரை குறிப்பிடணும். ஆனா பிரதமர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவரா பிரதமர் சொல்லுவாங்க. அதனால் இது 2 என்ன ஆகுது, தவறாக வருது. 1 2 தான் என்னது சரி. 2002 86ஆம் அரசியலமைப்பு சாசன திருத்த சட்டம் மூலம் அடிப்படை கடமை சேர்த்துருப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கற்கும் வாய்ப்பு வழங்குறது என்னது, ஒரு பெற்றோர் மற்றும் பாதுகாவலரினுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமையில் 11ஆவது கடமையாக என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னா இந்த சொத்து உரிமையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. அந்த பகுதி 3ல் என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்து உரிமை இருக்கும், அடிப்படை உரிமையா அந்த சட்ட உரிமையா பகுதி 12ல் 307 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருவாங்க. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. LM சிங்வி குறிப்பிட்டிருக்காரு. இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை நம்ம அரசியலமைப்புக்கே உயிரளிக்கக்கூடிய ஒரு விதிகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு LM சிங்வி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியினுடைய உறவுகள் பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 74 75 78 இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க. இவங்க ஜனாதிபதியோடதையும் பிரதமரோடைய உறவுகள் பற்றி விவரிக்கிறது. 74 75 78. நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது யாருடைய ஆளுமையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற அமைச்சரவையை ஜனாதிபதி மூலமாக என்ன பண்ணலாம், அதை நீட்டிப்பு செய்யலாம். நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எது இதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கரெக்டா இல்லை, ஜனாதிபதியோட பரிந்துரை இருக்கணும், அப்போதான் என்ன பண்ண முடியும், நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவை தாக்கல் பண்ண முடியும். நிதி ஆணையம் ஜனாதிபதியால் தான் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 2 சரி. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம குடியரசுத் தலைவர் எது ரத்து செய்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்னா பாருங்க, சாதாரண மசோதா மீது, ஆன்சர் சொல்லிடுறேன், 1 4 மட்டும்தான், அதில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சாதாரண மசோதா மீதும் மாநில சட்ட மசோதா மீதும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரத்து செய்கிற அதிகாரம் அவங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா பாராளுமன்றம் தான் நிர்ணயிப்பாங்க. பாருங்க, ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் ஒரு நபர், மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யக்கூடிய நபராக ஆளுநர் இருக்காரு. அப்போ வரைவு இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு, அதில் ஆளுநர் நியமனம் பற்றி என்ன பண்ணல, குறிப்பிடலை அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ 3 மட்டும் என்னது தவறாக வரும். அரசியல் நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறைகளை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது சரியானது. 1 2 4 சரி. இங்க இருங்க, 1 2 4 சரியானது. இந்திய அரசியல் அமைப்பில் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா எந்த பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடியது 11ஆவது அட்டவணை. மத்திய மாநில உறவுகள் ஆய்வு செய்யறதுக்காக
1969 தமிழ்நாடு அரசு வந்து ராஜ்மன்னார் கமிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க, நியமிப்பாங்க. ஆனால் 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிப்பாங்க. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, மாறி இருக்கு. 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அவங்களோட சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. ராஜ்மன்னார் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அப்புறம் லக்ஷ்மண முதலியார், சந்திர ரெட்டி வந்து வருவாங்க. ஆனால் இது கரெக்டு தான். உறவுகளை ஆராயறதுக்காக தமிழ்நாடு அரசு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் என்னது, ராஜ்மன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது சரியானது தான். நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, பரிந்துரை பண்ணிப்பாங்க. பாருங்க, இந்திய சேவைகள் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய சேவைகள் அது வந்து ஒழிக்கணும்னு சொல்லி பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 282 டோட்டலாக பரிந்துரைகள் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் நிரந்தர அமைப்பாக ஒரு நிதி ஆணையம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு 1 மட்டும்தான் என்னது தவறானது. உயர்நீதிமன்றம் அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது எது சரி அப்படின்னா 1, 4 மட்டும்தான் என்னது சரியானது. நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆளுநர் என்ன பண்ணலாம், ஆலோசனை வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உயர்நீதிமன்றத்திட்ட மாநில ஆளுநர் ஆலோசனை கேட்டுக்கலாம், உச்ச நீதிமன்றத்திட்ட குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னது சரியாக வரும். மாற்றி கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணலாம், உயர்நீதிமன்றம் வந்து அந்த பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க இல்லையா, அந்த பேராணைகளை பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறது சரியானது தான். சரியானது கேட்டிருக்காங்க. 1, 2 வந்து சரிதான். இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் பற்றி அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படலை. இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் பற்றியும் என்ன பண்ணலை, அரசியலமைப்பில் குறிப்பிடலை. பதவிக்காலமும் பற்றி சொல்லலை, ஊதியம் பற்றியும் சொல்லலை அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது சரியானது தான். தினசரி நாளிதழான குடியரசினுடைய ஆசிரியர் யாரு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், தந்தை பெரியார். 1925 குடியரசு நாளிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பெரியாருடைய நாளிதழ் தான் என்னது குடியரசு. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுறோம், ரெகுலராகவே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ரெகுலராகவே என்ன பண்ணுங்கள், அந்த கிளாஸஸ் வந்து முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இல்லை கிளாஸில் சேரணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை ஓகே நான் டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். சுயராஜ்யம் பொருத்த சொல்லியிருக்காங்க. சுயராஜ்யம் யார், டி பிரகாசம். இதில் அவங்களுடைய பத்திரிகை ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது TM நாயருடைய தான் ஜஸ்டிஸ். திராவிடன் யாரு அப்படின்னா பக்தவச்சலம் திராவிடன். நவசக்தி திருவிகா. பாருங்க, சுயராஜ்யம் பிரகாசம், ஜஸ்டிஸ் TM நாயர், திராவிடன், பக்தவச்சலம், நவசக்தி யாரு அப்படின்னா இதழ் சொல்லியிருக்காங்க. நவசக்தி வந்து திருவிகா. இப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநாடு WPS சவுந்தரபாண்டியன் அவங்க தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. சுயமரியாதை முதல் மாநாடு. அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரி. இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள்ள செயல்படுகின்றன. மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது சரி. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு ஒரு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 2மே என்னது சரியானது தான். இந்திய அரசியல் அமைப்பில் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீண்டாமையை பற்றி சொல்லக்கூடியது சரத்து 17. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர். முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, 29 ஜனவரியில் 1953 பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையம் அமைப்பாங்க. காக்கா கலேல்கர் ஆணையம். 1944 நடைபெற்ற மாநாட்டில் எந்த மாநாட்டில் நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றிருப்பாங்கன்னா அது சேலம் மாநாடு. சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும்
புதிய சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு லார்டு ஹுவார்டு அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகார ஒப்படைப்பும் இந்த நிர்வாக தீர்ப்பாயம் இருக்குல்லையே அதுதான் புதிய சர்வாதிகாரத்தினுடைய செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லார்டு ஹுவார்டு சொல்லியிருக்கார். ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, அது நாடாளுமன்ற சட்ட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமையை வந்து குறிப்பிடுறாங்க. பிட்டித்திய சட்டம் 1784 6 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியமா என்ன பண்ணுது, நியமிக்கப்படுது. பிட்டிந்திய சட்டம் 1784. சாசன சட்டம் 1813 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்திய கிழக்கிந்திய கம்பெனியோட வர்த்தக முற்றுரிமையை என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது சாசன சட்டமான 1813 சொல்லுது. 1833 என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முதன்முறையாக இந்த கவர்னர் ஜெனரலினுடைய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 833 குறிப்பிட்டிருப்பாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரலினுடைய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை வந்து பரவலாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரொம்ப வந்து முக்கியமானது. பிட்டி இந்திய சட்டம் 1784 6 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம். சாசன சட்டம் 1813 வர்த்தக முற்றுரிமையை குறைக்கணும். சாசன சட்டம் 1833 கவர்னர் ஜெனரலுடைய அரசாங்கம் இந்திய அரசாங்கம்னு சொல்லணும். கவுன்சில் சட்டம் 1861 அப்படிங்கிறது என்னது, அந்த அதிகாரத்தை பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பி தான் அதுக்கு வந்து சரியான ஆன்சர். மாநில ஆளுநர் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மாநில பல்கலைக்கழக வேந்தரே அவர் தான், அதனால துணை வேந்தரை தான் என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணுவார். மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறாரு, முதலமைச்சரை நியமிக்கிறாரு, மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சரிதான். இது மட்டும் என்னது தவறாக கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களால் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் ஆட்சி வந்து சொல்றாங்க. அந்த சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியம். சட்டத்தினுடைய ஆட்சினா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கூற்று ஏ சரி, ஆறும் சரிதான். ஆனால் என்ன இருக்கு, மேலே இருக்கிறதுக்குரிய விளக்கம் வந்து கீழே இல்லை. இதுவும் சட்டத்தின் ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, இதுவும் சட்டத்தின் ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுமே என்னது சரிதான், ஆனால் விளக்கம் கிடையாது. டி தான் வந்து ஆன்சர். தவறாக இணைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் சரியானது பார்த்துக்குவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பது அரசு மற்றும் தனிநபரினுடைய கடமை. விதி 48A வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சுற்றுச்சூழல் காடுகள் பாதுகாக்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அனைத்து குழந்தைகளும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு கல்வி பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, கல்வி கொடுக்கணும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும்னு சொல்லிட்டு விதி 45 குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் என்னது சரியானது தான். மாநிலத்தின் பொது சேவை, அதாவது நிர்வாகத்திலேருந்து நீதியை பிரிப்பாங்க இல்லையா, அது எது சொல்லியிருக்கோம், விதி 50 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கூட்டுறவு சங்கம் தன்னாட்சி பற்றி 43B வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ 3, 4 என்னது தவறானது. இது ஒரு கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. இது என்ன சரிதான். இங்கே பாருங்க, கூட்டாட்சிகள் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை ஒரு தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டாட்சி நிலைகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஏ ஆர் சரி, அதுக்குரிய விளக்கம் வந்து சரிதான். பொறுத்துக, இங்கே தலைவர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அந்த சைடு குழு. என்ன குழு, இப்போ காக்கா கலையர்கர் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 1953 முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க காக்கா கலையர்கர் தலைமையில். இங்கே வந்து சாக்சா தலைமையில் 2013 என்ன பண்ணியிருப்பாங்க, பழங்குடியினர் முன்னேற்றம் அதுக்காக ஒரு இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு ஹெட்டாக வந்து சாக்ஷா இருக்கிறாரு. மண்டல் கமிட்டி 1979 இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதுதான் 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். பிபி மண்டல் தலைமையில் 1979.
ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் அப்படிங்கிறவங்க 7வது ஊதிய குழு அமைக்கிறதுல இருந்திருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. பி தான் வந்து ஆப்ஷன். காக்கா கலேக்கர் 1வது பிற்படுத்தப்பட்டோர் குழு. சாக்ஷா பழங்குடியினர் முன்னேற்றம். மண்டல் 2வது பிற்படுத்தப்பட்ட குழு. ஏகே மாத்தூர் 7வது ஊதிய குழு. மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து அதை கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம், அதாவது 161 அவருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மிகவும் விரிவானது, ஆனால் அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் மாநில ஆளுநருக்கு. அவர் வந்து அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத போது, அத்துமீறும் உணர்வு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புனராய்வு என்பது என்ன ஆகுது, சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, ஆர் சரி, ஏ வந்து தவறு. இந்த மன்னிப்பு தண்டனையை குறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மாநில ஆளுநருக்கு கொடுக்க மாட்டாங்க சிறப்பு அந்தஸ்து. குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதனால ஆர் வந்து சரி, ஏ வந்து தவறு. தேர்தல் சீர்திருத்தங்கள் பொறுத்துக. தேர்தல் சீர்திருத்தமான தினேஷ் கோஸ்வாமி குழு இருக்கு இல்லையா, அது எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க, 1990. ஓரா குழு எப்போ, 1993. அரசு நிதியளிப்பின் மூலமாக தேர்தல், இந்திரஜித் குப்தா குழு தேர்தல் சீர்திருத்தம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்திரஜித் குப்தா 1998. 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2008. இப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, ஓரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998, 2வது நிர்வாக சீர்திருத்தம் 2008. கீழே உள்ளவற்றில் சரியான பதில். அதாவது அடிப்படை உரிமைகள் எவ்வாறெல்லாம் விவரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4மே வந்து சரிதான். இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த அடிப்படை உரிமைகளை இவ்வாறெல்லாம் விவரிக்கிறாங்க. மாநில முதலமைச்சர் தொடர்பான விதிகள் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து பொருத்தணும். ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கும் ஆலோசனை கூறுறதுக்கும் முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படி சொல்லிட்டு 163 குறிப்பிடும். அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, 164 குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த முதலமைச்சர் நியமனம் பற்றி. மாநில அரசாங்கத்தின் அலுவல் வழி நடக்கிறத பற்றி 166 குறிப்பிட்டிருப்பாங்க. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு முதலமைச்சர் பணிகள் 167. இப்போ டி ஆப்ஷன். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு அமைச்சரவை குழு 163. அமைச்சர் தொடர்பான பிற அம்சங்கள் 164. மாநில அரசாங்கத்தின் அலுவல் வழி நடத்தல் 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சர் பணிகளுக்காக 167. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமாக முதல்ல எந்தெந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார். ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்திய விடுதலைக்கான போராட்டம் நூலினுடைய ஆசிரியர் பிபின் சந்திரா. இந்திய விடுதலைக்கான போராட்டம் பிபின் சந்திரா. பீகார் மறுசீரமைப்பு சட்டம். பீகார் மறுசீரமைப்பு சட்டம் எப்படின்னா 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பீகாரோட மறுசீரமைப்பு சட்டம் 1975 சிக்கிம் வந்திருக்கும். 1986 மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இந்த 2000 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட் அதெல்லாமே இந்த 2000 தான். 2014 ஆந்திரா, தெலுங்கானா வந்து மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா யார் சொல்கிறாங்க, விசாரணை உச்சநீதிமன்ற விசாரணை மூலமாக என்ன பண்ணலாம், அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். புதிய அனைத்து இந்திய பணிகளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட ஆலோசித்து தான் என்ன பண்ண முடியும், புதுசாக ஒரு அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கம் பண்ணுறதுக்கு பண்ணலாம். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு, முதலாவது நிர்வாகம் மொரார்ஜி தேசாய் தலைமையில்.
இரண்டாவது நிர்வாகம் வீரப்ப மொய்லி தலைமையில். உறுப்பு 312 என்ன சொல்லுது? அனைத்து இந்திய பணிகள் பற்றி குறிப்பிடுது. 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரம் மாற்று உறுப்பு பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்போது வழங்க முன்வந்தது? இந்திய அரசு சட்டம் 1935. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ தொடங்கி வைக்கிறாங்க? 1937. குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சமாக 6 மாதங்கள் வந்து என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவராக இருக்கலாம். 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா 103 பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு என்ன பண்ணணும்? 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பாருங்க 1946 டிசம்பர் 9 சுமார் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் சரியானது. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம், அரசியலமைப்பில் இல்லாதது திட்ட ஆணையம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9 1946 ஜனவரி 24 1950 வரைக்கும் இந்த நிர்ணய சபை நடைபெற்ற காலமாக பார்க்கப்படுது. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் 61 1988 என்ன பண்ணியிருப்பாங்க? வாக்களிக்கும் வயசை 21 18 வந்து குறைச்சிருப்பாங்க. இந்த சரத்துக்கள்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே தேர்தல் ஆணையம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது உறுப்பு 324. நம்மளுக்கு தேர்தல் பற்றி பகுதி 15 என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. 324 329 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அதில் இந்தியாவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பு 324 குறிப்பிட்டிருப்பாங்க. ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, பொதுமக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துறதுலாம் ஒரு மாநில அரசினுடைய கடமை அப்படி சொல்லிட்டு சரத்து 47 குறிப்பிட்டிருக்காங்க. நமது உயர்ந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமையில் எதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது 51A வந்து எஃப்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மாநிலங்களுக்கிடையே ஒரு மாநில கவுன்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க? மாநில கவுன்சில் சரத்து 263. மத்திய அரசு விதித்து அதை வசூல் செஞ்சு மாநில அரசுகளுக்கிடையே என்ன பண்ணியிருக்காங்க? பகிர்ந்தளிக்கக்கூடிய சரத்து எது அப்படின்னா 272. இந்த மத்திய மாநில அரசில் வந்து இந்த 269 268 69 70 72 இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் மத்திய அரசு விதித்து வசூல் செஞ்சு மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கிறது பற்றி குறிப்பிடுறது சரத்து 272. மாநில அரசு சில நேரங்களில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் மீதான ஒரு விலக்கு குறிப்பிடுறாங்க இல்லையா? அது எந்த சரத்து குறிப்பிடுது அப்படின்னா சரத்து 288 தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த தண்ணி மின்சாரத்து மீதான விலக்களிப்பது பற்றி குறிப்பிடக்கூடியது 288. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்? ரெகுலராகவே எல்லா பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரெகுலராக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.